நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், கனவுங்கிறது பிரெயினில் உருவாகிற ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஏஐ வீடியோ மாதிரி. அது நைட்டு நம்ம தூங்க போகும்போது அது அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். நம்ம பார்த்த பீப்புள்கள், நினச்ச விஷயங்கள், பயந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து கலந்து அதுவே ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அட்லீஸ்ட் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு நல்ல கனவு ப்ராஃபிட்ஹுட்டோட 46ல் ஒரு பங்கு. யோசிச்சு பாருங்க, வஹி அதாவது அல்லாஹ்வோட செய்தி நபிமார்களுக்கு வந்து ரீச் ஆகின ஒரு வழி கனவு. பேசிக்காவே கனவு வரக்கூடிய இடங்கள் 3 தான். ஒன்று அல்லாஹ் கிட்ட இருந்து, ரெண்டாவது ஷைத்தான் கிட்ட இருந்து, மூணாவது உங்க மனசுல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் ஒன் அல்லாஹ் கிட்ட இருந்து வர ட்ரீம் பேரு ருஹ்யா சாலிஹான்னு சொல்லுவாங்க. இந்த கனவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், மனசுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கும், மோட்டிவேஷன் கொடுக்கும், ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அந்த கனவுலேருந்து நீங்கள் முழிக்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப நல்ல மூடுலையும் எனர்ஜெட்டிக்காக முழிப்பீங்க. ரெண்டாவது ஷைத்தானோட கனவு, இது பேர் ஹுலும். இந்த கனவு உங்களை ரொம்ப பயமுடுத்துகிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களை வந்து திசை திருப்புற மாதிரி இருக்கும், ஹராமான விஷயங்களை பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கும். நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே ஷைத்தான் கிட்ட இருந்து வர கனவு. மூணாவது உங்களோட மனசு, இது வந்து உங்களோட ஆள் மனசுல இருந்து வெளிவர எக்கோ. அந்த நாளில் நீங்கள் யோசித்த விஷயங்கள், டென்ஷனான விஷயங்கள், மிஸ் பண்ண பர்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கனவாக வரும். ஸோ ஒரு கனவு பார்த்து பயமோ குழப்பமோ சந்தோஷமோ படுறதுக்கு முன்னாடி அதோட ஆரிஜின், அதாவது அது என்ன மாதிரி கனவு, எங்கேருந்து இந்த கனவு வந்திருக்குன்ட்டு ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்க. சரி, இதெல்லாம் ஓகே, என்னோட கனவு இந்த 3 விஷயங்கள்ல எந்த விஷயத்துலேருந்து வந்ததுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஸ்காலர்ஸ் எல்லாம் இந்த 3 டிப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, உங்களோட ஃபீலிங்கை வந்து நல்லா மானிட்டர் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நம்பிக்கையா, ஹாப்பியா, மனசுக்கு நிம்மதியா, பீஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த கனவு. பயமுடுத்துற மாதிரி, ஹராமான விஷயங்கள் பண்ற மாதிரி, உணர்ச்சியை தூண்டுற மாதிரி, உங்களோட எமோஷன்ஸை எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ற மாதிரி கனவா இருந்ததுன்னா அது வந்து ஷைத்தான் கிட்ட இருந்து வந்த கனவு. ரெண்டாவது, அந்த கனவோட கண்டென்ட் என்ன, அந்த சப்ஜெக்ட் என்ன, அந்த கனவு எதை பற்றினது, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரியோ, ஒரு பள்ளிவாசல் கட்டுற மாதிரியோ நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய கண்டென்ட்டாக இருந்ததுனால் அது எல்லாமே அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தது. ஆக்வர்டாக இருந்ததுன்னா அது ஷைத்தான் கிட்ட இருந்து வந்த கனவாக இருக்கும். மூணாவது டைமிங். சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, சஹர் நேரத்தில் வர கனவு வந்து பலிக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இதை வந்து ஒரு ரூலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப சீரியஸாக நான் வந்து பார்க்கல. பட் இதுவும் ஒரு டிப்ஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை, உங்களுக்கு வர கனவுகள் எல்லாத்தையும் இன்டரப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிற்காதீங்க. இப்போது உதாரணத்துக்கு, நான் இந்த காலத்தில் எதை வேணாலும் காசாக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்கள் கனவை நான் இன்டரப்ட் பண்ணி தரேன் அப்படின்னும் சில மக்கள் இருப்பாங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவை வந்து இன்டரப்ட் பண்ணுற ஒரு சக்தி வந்து ரப்பு கொடுத்துருக்கான். அந்த இல்மை வந்து கொடுத்துருக்காரு ரப்பு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட ஒரு கனவை பற்றி சொன்னோம்னா இந்த கனவு என்ன ஏது அப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிரித்து கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட சக்தி இருக்குது. பட் இன்னைக்கு அந்த மாதிரி சக்தி யாருக்கிட்டையும் இருக்காது. நீங்கள் ஒரு பாம்பை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறனால அது வந்து கெட்ட கனவுன்னு சொல்ல முடியாது, அதாவது அது வந்து கெட்ட பாம்புன்னு சொல்ல முடியாது, நல்ல பாம்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பாம்பை பார்த்தாலே அது கெட்டது தான் அப்படின்னு நம்மளால் ஸ்டாட்டிக்காக டிட்டர்மைண்டாக ஒரு கனவை சொல்லவே முடியாது. சரி, இப்போ கனவை பார்த்துட்டேன், அது என்ன கனவுன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல கனவு பார்க்குறீங்க அப்படின்னா எந்திரிச்சோடனே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. நீங்கள் பார்த்த கனவு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கனவு நம்ம லைஃப்பில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட தொழுது துவா கேளுங்க. ரொம்ப 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 நம்பகமான அம்மா, அப்பா, அண்ணன், ஒய்ஃபு, தம்பி, இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையாளவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்கள், வேறு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாராக இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள். மூணாவது, நான் வந்து 10 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குற மாதிரி ஒரு நல்ல கனவு வந்திருக்கு, நான் பாரு வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் பெருமை பீத்திடாதீங்க. கெட்ட கனவு வந்தால் என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது நடுராத்திரி கெட்ட கனவு வந்துச்சுன்னா அந்த இடத்த மாற்றி தூங்குங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தூ தூ தூ, இந்த மாதிரி 3 தடவை உங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்து ஏரை வந்து ஸ்பிட் பண்ணும். முடிஞ்சால் 1 or 2 ரக்காத்து வந்து தொழுதுருங்க. மூணாவது, யார்கிட்டையுமே சொல்லாதீங்க.
இது நம்பகமானாலோ நம்பிக்கை இல்லாதவங்களோ கெட்ட கனவு வந்துருச்சுன்னா யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு கனவை ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போது கனவு எப்பவுமே வந்து ஃப்ராக்மெண்டட் பீஸாக தான் இருக்கும். அதாவது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டான ஒரு கனவாக வராது. அப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டான கனவாக நீங்கள் சொல்லுவீங்க. கனவு ஆல்ரெடி ஞாபகம் இருக்காது. நீங்கள் இப்படி ஞாபகப்படுத்தி நீங்கள் சொல்ல போகும்போது அந்த கனவு நம்ம மைண்ட்லேயே இருக்கும், திருப்பி ஓடிட்டே இருக்கும். ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷன். பெட்டர் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. மூணாவது, இந்த எக்கோ கனவு, அதாவது சம்மந்தமே இல்லாமல் கனவு. திடீர்னு நம்ம ஏரோப்ளைனில் போயிட்டு இருப்போம், திடீர்னு கீழே ஸ்கூலில் உட்காந்துருப்போம். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கனவு வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே பேசாமல் உங்கள் லைஃப்பை வந்து பார்க்க ஆரம்பிங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு வேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்த்தீங்கன்னா அது டெஃபினெட்லி 100% ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக தான் இருக்கும். ஏன்னா ஷைத்தானால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உருவத்தை காப்பி பண்ண முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஸஹீஹ் புகாரியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரொம்ப சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு கனவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலை அதை டீகோட் பண்ணுறதோ இன்ட்ராக்ட் பண்ணுறதோ ரிசர்ச் பண்ணுறதோ கிடையாது. உங்களோட வேலை அது என்ன கனவு, யார்கிட்டேருந்து வந்த கனவுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கணும். அல்லாஹ் கிட்டேருந்து வந்தாலும் சரி, ஷைத்தான் கிட்டேருந்து வந்தாலும் சரி, இல்லை உங்களோட மைண்ட் கன்ஃபியூஷனே ஆனாலும் சரி, ரப்பு கிட்ட மண்டிடுங்க, கேளுங்க, இல்லை பாதுகாப்பு கேளுங்க, இல்லை அந்த கன்ஃபியூஷன்லேருந்து சொல்யூஷன் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வர ஒவ்வொரு கனவும் எங்கேருந்து வந்ததுங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நான் நம்புகிறேன். ஒருவேளை நேத்தோ இல்லை போன வாரமோ நீங்கள் கண்ட அது உங்கள் ஞாபகத்தில் இருக்கிற கனவை கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நிறைய வீடியோஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.